குரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ வீடியோ பிள்ளை டோனில் எனக்கு ஃபேஸ் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா நிற்கிறதுக்காக சில க்ரீம்ஸு, அதுக்கப்புறமா ப்ரைமர், இந்த மாதிரி அவங்க யாருன்னா நம்ம இப்போ வந்து வெளில போகிறோம், கண்டிப்பாக வந்து தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. என்னன்னு கேட்டாலே நம்ம வந்து சொல்லிட்டு போகிறோம், என்ன வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து 80% என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக. அது எதனால அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு 20% மட்டும் இருக்காங்க ஒரு சிலர், அவங்களுக்காகனே இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரீ, நீங்களே வந்து வச்சுக்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து போடுற லுக் தான் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எது செட் ஆகுமோ அது மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து 2000லேருந்து 4000 வரைக்கும் ஆகும். மேக்கோட ஒரு ஃபவுண்டேஷன் தான். என்னோட ஷேட் வந்து NC40. இது நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான். கிட்டத்தட்ட இந்த ஃபவுண்டேஷன் நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணி ஒரு 3 to 4 months இருக்கும். எந்த வீடியோலையுமே நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணல. இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் போடாமையே ஸ்கின், இப்போ நான் பேர் ஸ்கின் தான். இந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சில பேர் மாய்ஸ்சரைசர் போடுவாங்க, அப்புறம் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த மேக்கப் வந்து நல்லா நிற்கிறதுக்காக சில க்ரீம்ஸு, அதுக்கப்புறமா ப்ரைமர், இந்த மாதிரி நிறைய போடுவாங்க. பட் நான் வந்து எதுவுமே பெருசாக வந்து போட மாட்டேன். டேரெக்டாக அப்படியே என்னோட ஸ்கின்லேயே வந்து போட்டுக்கோம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ, லைட்டாக வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து அண்டர் ஐ மட்டும் இருக்குது. அதர்வைஸ் எனக்கு ஃபேஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதனால் நான் டேரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. இந்த சைடு வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த சைடு வந்து அப்ளை பண்ணலை. அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து கரெக்டான ஷேடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனு. அந்த 80% எதுக்கு அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டா வீடியோவில் நான் நிறைய வந்து ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணுறப்போ ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இருக்காது. அப்போ என்கிட்ட கேட்குறது, எப்படி உங்களோட ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்குது, என்ன உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. அதெல்லாமுமே நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த கழுத்தில், காதுலலாம் லைட்டாக உங்களுக்கு வந்து அன்இவன் டோன் இருக்குது அப்படின்னாக்கா அங்கெல்லாம் பண்ணலாம். பட் எனக்கு வந்து எல்லா இடமுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஸ்கின் டோன். அதனால் நான் ஃபேஸில் மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும், இல்லை வேறு எந்த பிராண்ட் எடுத்தாலுமே நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத விட எப்படி பிளெண்ட் பண்ணுறீங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். செட்டிங் பவுடர்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சில வருஷம் ஆகுது. அது எனக்கு எங்கே ரொம்ப ஆயிலியாக இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக ஒரே ஒரு தடவை தான் வந்து எடுத்துகிட்டு இப்படி வந்து டேப் பண்ணிப்பேன். இந்த 20% வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க யாருன்னா நம்ம இப்போ வந்து வெளில போகிறோம், கண்டிப்பாக வந்து தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. என்னென்னு கேட்டாலே நம்ம வந்து சொல்லிட போகிறோம், என்ன வந்து என்ன பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வீடியோவில் ஊருக்கே வந்து சொல்கிறோம், அவங்க கேட்டால் சொல்ல மாட்டோமா. ஸோ நம்ம வந்து சொல்லிடுவோம். ஆனால் அதை கேட்கவே மாட்டாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த குறுன்னு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஃப்ரீ வீடியோ. இனிமேல் நீங்கள் என்னை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஆல்மோஸ்ட் இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட வந்து பண்ணியிருப்பேனே தவிர இதை விட ஜாஸ்தியாக வந்து பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆல்மோஸ்ட் வந்து அமேசானில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு. இந்த ஒரு மேக்கோட ஃபவுண்டேஷன் மட்டும்தான் அந்த 2 to 4 அந்த ப்ரைஸில் வந்து வரும். என்னோட இந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி பவுடர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். இது வந்து நிறைய ஷேட்ஸில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ப்ரெஷ்ஷு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். தெரியுதா, நல்ல ஒரு அழகான அப்படியே ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரெஷ்ஷு. அப்படியே ஒரே ஒரு ப்ரெஸ் தான் வந்து பண்ணுவேன். இந்த மிட் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து முடிச்சிடுவேன். நீங்கள் எப்போ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணாலுமே இந்த போர்ஷனில் இங்கே இந்த மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே எட்ஜ் பண்ணணும். அப்புறம் சும்மா பேலன்ஸ் இருக்கும்ல கொஞ்சோண்டு அந்த ப்ராடக்ட், அதை தான் வந்து இங்கே வந்து பண்ணணும். இப்படி இல்லைன்னா உங்களோட ஐப்ரோஸ் வந்து ஆங்கிரி பேர்டோட ஐப்ரோஸ் மாதிரி வந்து ஆகிடும். நான் யூஸ் பண்ணுற காஜல் வந்து ரெனியோட மிட் நைட் காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அழைக்கணுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அலையாது. நீங்கள் இதுக்குன்னு மேக்கப் ரிமூவர் அப்படி இல்லைன்னா ஆயில் போட்டால் மட்டும்தான் வரும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே வந்து படுத்துட்டீங்க அப்படின்னாக்கா
உங்களுக்கு அண்டர் ஐ இஷ்யூ வரும். நீங்கள் இதை டெய்லி அப்ளை பண்ணிட்டு போகிறீங்க, லைட்டாக ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு படுத்துடுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த கருவளையம் பிரச்சனை வந்துடும். ஜென்ரலாக வந்து இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்குறப்ப என்ன நினைப்போம், மேக்கப்க்கு இவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ப்ராக்டிஸ்லேயே வந்து அது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். எனக்குமே நான் வெளில போகிறப்ப நிறைய பேர் நினைக்கிறது எனக்கு ரொம்ப டைம் ஆகுமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு மேக்ஸிமமே நான் சாரியெல்லாம் ட்ரே பண்ணிட்டேன்னா எனக்கு மேக்ஸிமமே ஃபேஸுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். நான் சொல்கிறது ஜாஸ்தி, 10 நிமிஷம் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப் லைனரு. இதெல்லாம் நான் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் போடுறதே கிடையாது. ஜஸ்ட்டு என்னோட இந்த மார்ஸ் பிளர் லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை போட்டு அப்படியே வந்து பண்ணிவிடுவேன். நான் லைனர்லாம் வந்து கொடுக்குறதில்ல. உங்களுக்கு வந்து ஒரு வெட்டிங் மேக்கப் லுக்கு க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போடுறேன். அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து அந்த லிப்ஸ் வச்சே வந்து நான் இது பண்ணிடுவேன், பிளெண்ட் பண்ணிடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 மினிட்ஸ் வந்து ஆகிட்டுருக்கு. நான் வீடியோ எடுக்கலை அப்படின்னாக்க இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். இது வந்து லாக்மியோட ஒரு ஐலைனரு. இதை நிறைய ஐலைனர்ஸில் இந்த மாதிரி பிரிசில்ஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது. பட் லாக்மியில் ரொம்பவே அது அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ராடக்டை எடுத்துகிட்டு லைட்டாக அதை வந்து இப்படி பண்ணிடணும். அந்த எக்ஸஸ் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக போடுவேன் நானா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சில விங்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். மேப்ளினோட கொலாசல் காஜ் இது மஸ்காரா. இது ரொம்ப ரேருங்க. எனக்கு மஸ்காரா போட்டால் ரொம்ப இந்த அண்டரையில் வந்து இது வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஜஸ்ட்டு நான் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் வீடியோக்கு போடுறதில்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். இன்னொன்று ஒரு ப்ராடக்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி லிக்விடாகவும் கிடைக்கும். இது என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஷிம்மரிங்காக இருக்கும் உங்களோட ஸ்கின்னு. இதை நல்லா இப்படி ஷேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நிறைய பிராண்டில் இது கிடைக்குது. இப்படி நெக்கு கிட்ட போட்டுக்கலாம், நம்மளோட கையில் அதெல்லாம் போட்டுக்கலாம். லைட்டாக வந்து உங்களுக்கு இது தண்ணியாக இருக்கும், அதனால் நான் இது வந்து ஃபேஸில் வந்து பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி கையிலலாம் போட்டுட்டுனா நம்ம லைட்டிங்லலாம் போகிறப்ப நல்ல வந்து பாடி இந்த நெக்கு கிட்ட இந்த போன்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஷிம்மர் ஆகும். நான் ஃபேஸுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னாடி வாங்கினது. இது மேக்கப் ரெவல்யூஷனோடது. இதோட ஸ்ட்ரோப் பவுடர். இது இப்போ ஸ்ட்ரோப் க்ரீம்னு வருது இல்லை, அது முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கிளிட்டர் பவுடர் மாதிரி வரும். அது இப்படி லைட்டாக அப்படி நான் தொட்டுட்டு என்னோட நோஸ் அந்த ஒரு ஷைனிங் வந்துருச்சா. ஸோ என்னோட நோஸில் இங்கே நெத்தியில் இங்கே ஸ்மைல் பண்ணுவோம்ல, இங்கெல்லாம் நல்லா தெரியறதுக்காக அப்படி வந்து போட்டுக்குவேன். லிப்ஸோட மேலே இங்கே சின்னில் இப்படி போட்டோன்னா நல்லாயிருக்கும். இங்கே கூட இப்படி வந்து நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், வேறு எங்கேயும் இல்லை. இந்த ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து போடலாம். இன்னும் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னாக்கா ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு மாதிரி மெரூன் கலர் எடுத்துகிட்டு கையில் வந்து எடுத்து இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட நோஸ் வந்து இன்னும் ஷார்ப்பாக தெரியும். ஸோ இவ்வளோ தான். இதுலேருந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் வச்சுட்டேன்னாக்கா என்னோட மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணிக்குவேன். ரொம்ப கிராண்டு, ரொம்ப க்ளோஸ் வெட்டிங் அப்படிங்கிறப்ப இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா என்னோட இந்த மேக் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சியே நல்ல திக்காக இருக்கும். அதனால் பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சீரம், இப்போ டேமாக்கோடது வந்து போட்டுக்குவேன், டர்ம்டாக்கோடது வந்து போட்டுக்குவேன். இந்த மாதிரி சீரம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா டைல்யூட் பண்ணி ஸ்ட்ரோக் க்ரீம்ஸ் வந்து இப்போ கிடைக்குது, பஃப் மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா அப்படியே நம்ம பல்லன்னு தங்கம் மாதிரி மின்னுவோம். அது ஒன்று தான் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். ப்ளஸ் அது இல்லாமல் ஜுவல்லரிஸ் அது மட்டும்தான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு இல்லை நமக்கு க்ளோஸு இல்லைன்னா தூரம் அதுக்கு வந்து வித்தியாசமாகுமே தவிர அதர்வைஸ் இவ்வளோ தான் நான் வந்து பண்ணுவேன். இதுக்கு மேலே எதுவும் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஐ ஷேடோ வந்து போட பிடிக்கும். பட் நான் இன்னைக்கு வந்து அது போட்டு காமிக்கல. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் எப்போதுமே வந்து ப்ளஷ் வந்து பண்ண மாட்டேன். எனக்கு இந்த எல்லோ டோனில் எனக்கு ஃபேஸ் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். வேணாக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். இது வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி அது போட்டுடலாம். ப்ளஸ் நம்மளோட இந்த குறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.